ஹலோ ரைட் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு வாசிக்கிறேன். இந்த நாட்களில கத்தரை விட்டு பின்வாங்காத இருதே நமக்கு தேவை. அது இருந்தாதானங்க நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு அதற்கு ஆதாரமா ஒரு வார்த்தையை பார்க்கலாமா? ஏசாயா 59ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கலாம். கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம். அப்போ கர்த்தரை விட்டு பின்வாங்கணும்னா நம்ம கிட்ட இந்த 2 காரியங்கள் இருந்தா கண்டிப்பா நம்ம பின்வாங்கி போயிருப்போம். கர்த்தருக்கு விரோதமா துரோகம் பண்ணி இருந்தா கர்த்தரை விட்டு பின்வாங்கி இருப்போம். கர்த்தரிடத்துல நம்ம பொய் பேசி இருந்தா பின்வாங்கி இருப்போம். பொய் பேசுறதுன்னா என்ன? சாதாரணமா பேசுறது, சாதாரண பொய்யும் பொய் தான், பெரிய பொய்யும் பொய் தான். நான் உண்மையிலே சொல்றேன், மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம நிறைய வாட்டி பொய் பேசுவோம். நம்ம நிறைய முறை நம்ம நம்பி ஒரு வேலையை கொடுத்துருப்பாங்க, ஆனா நம்ம பாஸ் கிட்ட நம்ம ஒரு பொய்ய சொல்லுவோம். நான் இங்கதான் கிளைண்ட் ஆபீஸ்ல தான் இருக்கேன், கிளைண்ட் வீட்டுல தான் இருக்கேன், கஸ்டமர் வீட்டுல தான் இருக்கிறேன், இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கோம். ஆனா நம்ம என்ன செய்யறோம், நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்ம என்ன பண்றோம்ன்றத கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறத அவர் பார்த்துட்டு இருக்காரு. இன்னொன்னு என்னன்னா, கர்த்தருக்கு துரோகம் பண்றதுன்னா என்னன்னா, நம்மள நம்பி ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுத்து அதை செய்யலன்னா அது கர்த்தருக்கு துரோகம் பண்றது. அதாவது என்னன்னா, இப்போ ஒரு மனிதனை பார்த்து நம்ம நம்பி அவங்க மேல அன்பு வைத்துட்டு அவங்க அந்த அன்பை நம்ம இடத்துல காட்டாம இருக்காங்க, இப்படி துரோகம் பண்ணிட்டியே, என்னை ஏமாத்துட்டியே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. அதுதாங்க இன்னைக்கு கர்த்தருக்கு விரோதமா நம்ம துரோகம் பண்றதுன்னா என்ன? நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு ஒரு நோக்கத்தோட தான் இந்த உலகத்துல நம்மளை பிறப்பித்து வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தையும் அந்த திட்டத்தையும் நம்ம நிறைவேற்றாம இருந்தா அது கர்த்தருக்கு விரோதமா நம்ம துரோகம் பண்றது தாங்க அர்த்தம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றது, கர்த்தருக்கு விரோதமா துரோகம் பண்ணி இருந்தோம், ஆனால் கர்த்தர் இடத்துல நம்ம மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, எங்களை அறியாம துரோகம் பண்ணிட்டோம், எங்களை தயவாய் மன்னிங்க. அதே மாதிரி நிறைய முறை நம்ம போய் பேசுறோம். ஆலயத்திலும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிற இடங்களிலும் சரி, நம்மளிடத்துல நம்மோடு இருக்கிறவங்க கிட்ட கூட நிறைய முறை பொய் சொல்றோம். எங்க போயிருந்தீங்க? இங்கதான் பக்கத்துல போனோம், பொய். யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசினேன், பொய். உங்களுக்கு தெரியும் உங்க போன்ல யார்கிட்ட பேசுனீங்க, யார்கிட்ட சேட் பண்ணீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, பொய் பேசினா கர்த்தருக்கு விரோதமா நடந்தா, கர்த்தருக்கு விரோதமா துரோகம் பண்ணா நம்ம கர்த்தரை விட்டு பின்வாங்கி இருப்போமா? அதை சரி செஞ்சுக்கலாங்க. கர்த்தர் பின்வாங்கி போகிறவர்களை விட்டு கர்த்தரும் அவர்களை விட்டு போய்விடுவார். கர்த்தர் எதிர்க்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் அவர்கள் மேல கோபம் அடைகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு அவரை பிரியப்படுத்துகிறவர்களா நம்ம இருப்போம். ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அநேக முறை ஆண்டவரே உமக்கு விரோதமா நாங்கள் துரோகம் பண்ணினது உண்டு. எங்களை நம்பி இந்த குடும்பத்தை கொடுத்துருக்கீங்க, துரோகம் பண்ணிட்டோம், ஒழுங்கா நடத்தினது இல்லை. எங்களை நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்தீங்க, நாங்க துரோகம் பண்ணோம், இந்த ஊழியத்தை உண்மையா நடக்கல. எங்களை நம்பி ஆண்டவர் இந்த தேசத்தை எங்க கையில கொடுத்துருக்கீங்க, ஆனா நாங்க உண்மையான ஒரு பிரஜைகளா இருந்தது இல்லை, எங்களை மன்னிங்க. எங்களை நம்பி கர்த்தர் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை எங்க இடத்துல நீங்க நிறைவேற்றணும்னு நீங்க நினைக்கிறீங்க, ஒரு பொறுப்பை வச்சிருக்கீங்க, அதை நாங்க செஞ்சதில்லை. ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் நாங்கள் நடந்தது உண்டு, எங்களை தயவாய் மன்னிங்க. ஆண்டவரே, எங்களுடைய நாவுல ஆண்டவரே பொய் வராதபடிக்கு எங்களுடைய நாவுக்கு நீ காவல் வைக்க வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவோ இல்ல மற்றவர்களை பிரியப்படுத்துறதுக்காகவோ நாங்க ஏதாவது பொய் பேசியிருந்தா தயவாய் மன்னிங்க. எங்க நாவுக்கு நீ காவல் வைங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமானவர்களா நாங்கள் நடந்து கொள்ளவும் எப்பொழுதும் உம்மோடு நடக்கிறவர்களாகவும் நீர் எங்களை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த இரவுல உறக்கம் இல்லாமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்கும் நல்ல உறக்கத்தையும் பலத்தையும், முதுகு பெயின் ஆண்டவரே பாடி பெயின் எல்லாம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால ஒரு பூரண சுகத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுங்க. காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.